அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்து நின்றுட்டுருக்குறோம்? நேற்று நல்லா கொஞ்சம் இந்த ஏரியாவில் மழை பெஞ்சிருக்குதுங்க. நம்ம ஏரியாவில் மழை இல்லை, கொஞ்சம் அவுட்டரில் புளிய மரத்தாடியில் வந்து நின்றுட்டுருக்குறோம். இந்த இந்த விஜய் டிவியில் காமெடி வரும், அதை பார்த்தாலே புளிய மரத்தடியில் புஷ்பலதா மடியில் அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா புஷ்பலதா இல்லை புஷ்பா இல்லை, இங்கே லதா மட்டும்தான் இருக்கிறீங்க. சரி, இன்றைக்கி என்ன வண்டி? சரி இன்றைக்கி என்ன வண்டி எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஒரு குட்டி ஹேட்ச்பேக். இது வந்து குட்டி ஹேட்ச்பேக், இவ்வளோண்டு தான், இவ்வளோண்டு ஹேட்ச்பேக். சோப்பு டப்பா இல்லைப்பா, வண்டி வந்து சோப்பு டப்பாவெல்லாம் சொல்லக்கூடாது. வண்டி வந்து அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அழகாக இருக்கும். ஒரு குட்டி ஹேட்ச்பேக், மொட்டு அழகான மொட்டு. என்னென்னு பார்க்கலாங்களா? வாங்க. நிறைய பேர் இந்த ரிவ்யூ கேட்டதாங்க நம்ம டிஎம்எஃப். இதே தான் த ஹுண்டாய் இயான். நம்ம டிஎம்எஃப் நிறைய கேட்டிருந்தாங்க. ஒரு என்ட்ரி லெவலில் வந்து ஒரு நல்ல ஹேட்ச்பேக் வந்து ஒரு மாருதி கார், ஒரு ஆல்டோக்கு அடுத்தது வந்து வித்துட்டு இருந்த வண்டி தான் இதை வித்துட்டு இருந்தது. பட் இந்த வண்டியும் நிறுத்திட்டாங்க ஹுண்டாய் வந்து. இது ஹுண்டாயின்னு இல்லைங்க. இப்போ 800 சிசியில் வர்றது பார்த்திங்கன்னா மாருதி நிறுத்தினாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க நிறுத்தினாங்க 800 சிசி. அதுக்கப்புறம் இப்போ குவிட்டு நிறுத்திட்டாங்க. எல்லாருமே 800 சிசி வந்து நிறுத்திட்டாங்க. எல்லாமே இந்த BS6 நாம்ஸ் படி வரணும் அப்படிங்கிறக்காக. இந்த வண்டியை பற்றி பார்த்துடலாங்களா? இந்த ஹுண்டாய் இயான் வந்து நிறைய நீங்கள் கேட்டிருக்கீங்க யூஸ்டு காரை பற்றி. அதை போகும்போது பேசிக்கலாங்க. ஒரு குட்டி அண்ட் காம்பேக்ட் அழகான வண்டிங்க. ஒரே ஹெட்லைட்டுக்குள்ள உங்களுக்கு பார்க்கிங்கு, ஹெட்லைட் ஹாலோஜன்னு, உங்களுக்கு இண்டிகேட்டர் ஹாலோஜன் அழகாக இருக்குது, வந்துடும். ஃபாக் லாம்ப்ஸ் வராது. ஒரு குட்டி இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாக் லாம்ப் இல்லை. இங்கே ஒரு ரேடியேட்டர் ஒட்டி இருக்குது, விரல் இப்போ தொட்டால் போகுது, அவ்வளோ இருக்குது. இங்கே ஹுண்டாய் பேட்ஜு, கீழே ஃபுல்லாக ஏர் வெண்ட்டு. வாங்க நம்ம இன்ஜினை பற்றி பார்த்தரலாம். 800 சிசி இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அளவாக இருக்குது இன்ஜின். கரெக்டாக இட வசதி வந்து ஒரு துளி கூட கைவிட முடியாத இருக்குது எங்கேயும். இங்கே வேணால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, மற்றபடி அழகாக அளவான ஒரு ஸ்பேஸில் இருக்குதுங்க. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 59 பிஹெச்பிங்க, 76 Nm டார்க்கு, அவ்வளோதான். மொத்தமாகவே 800 சிசி இன்ஜின் எப்படி இருக்குதுங்க? இன்ஜின் அழகாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜினில் பெருசாக ஒரு ஜர்க்கிங்கோ பெருசாக ஒரு இதோ வந்து இருக்காது. வண்டி ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா டயர் பார்த்துடலாமா? டயர் என்ன சைஸ்மா? 140 mm. நம்ம மாருதிக்கார் சைஸ் தான். ஆல்டோ மாருதிக்கார் 70-12 பழைய மாடலுக்கு. இது வந்து 80-12 கொஞ்சம் லேட்டஸ்ட்டு. இதனுடைய ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா 3495 mmங்க. வித்து வந்து 1550 mm. ஹைட் வந்து 1500 mmங்க. இதனுடைய வீல் பேஸு 2380 mm. இதனுடைய ஹைட்டு வந்து 170 mm. எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்க பாரு, 170 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மிரர்லாம் மேனுவல் மிரராக வருங்க. மேலே வந்து உங்களுக்கு ஒரு இது வந்துடும், ஏண்ட்ரா வந்துடும். அது இங்கே கட்டாயிருச்சாட்டு இருக்குது. ஆமாம், சைடில் ஃபெண்டர்லேயே இண்டிகேட்டர் வந்துடுது. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் பின்னாடி வந்து இந்த ஸ்பாய்லர் மாதிரி லுக் கொண்டு வந்திருக்காங்க. இதை டிக்கவே இது கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்குதுங்க. இதை வந்து ஒரு பிரேக் லைட்டு, இங்கே ஹுண்டாய்ங்கிற பேட்ஜு, இயான் சாய் கொடுத்து நீக்கிற டிக்கு, இல்லைன்னா நம்ம அங்கேருந்து நீக்கி விடுவோம் டிக்கு. அந்த மாதிரி தான் பேசிக் வெர்ஷன். இதில் நிறைய மாடல்ஸ் வந்ததுங்க. எரா, மேக்னா, கப்பா, ஆப்ஷனலு, 210 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி. ஸ்டெப்னி இருக்கா? ஸ்டெப்னி இல்லை, அதே சைஸாக வரும். அப்புறம் ஸ்டெப்னியில் வேறு சைஸாக வரும். 145, 80-12 எல்லாமே டிஸ்க்கு தான். கிட்டத்தட்ட 216 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி. காம்பேக்டான வண்டிங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு குட்டி ஹேட்ச்பேக். பெட்ரோல் வந்து 32 லிட்டருங்க கெப்பாசிட்டி. அப்படியே நம்ம போகிற சீட் பார்த்துடலாமல் எப்படி இருக்குதுன்னு. நான் சீட்டை ஃபுல்லாக தள்ளி வச்சுருக்கிறேன். என்னென்னா, நான் ஃபுல்லாக சீட்டு தள்ளி வச்சங்காட்டி கொஞ்சம் கேப் இல்லாமல் இருக்குது. நீயும் ஃபுல்லாக சீட்டை தள்ளி வச்சுருக்கிற பின்னாடி. இவ்வளோ தான் ஸ்பேஸுங்க. 4 பேர் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற காருங்க. அளவா ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 பொடிச்சுங்க. கரெக்டாக இருக்குது. காம்பேக்டாக குட்டி கார், லோக்கல் ஓட்டுறதுக்கு அருமையான வண்டி. பட் இதை வச்சுட்டே நிறைய பேர் வந்து லாங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. நல்லா இருக்குதுங்க. ஆனால் ஸ்பேஸ் மற்றபடி உள்ளே ஒன்றுமே இல்லை. பேக் 2 சீட் பெல்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க பேக் சீட்டுக்கு. இந்த சீட் வேணால் அப்படியே ஃபுல்லாக மடித்து போட்டுடலாம். 60-40 60 60-40. ஆமாம். பின்னாடி பவர் விண்டோ வராது, பின்னாடி உள்ளே தான்.
இது வந்து சீட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக மடித்து போட்டுக்கலாம். இப்படி மடித்து போட்டு இங்கே பாருங்க எக்கச்சக்கமான ஸ்பேஸ். அப்படியே டபுள் ஆயிரு 500 லிட்டருக்கு மேலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படியே முன்னாடி வந்தோம்னா ஃப்ரண்ட்டு 2 டோருக்கு மட்டும் பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் இங்கே. பரவாயில்ல. கீழே 2 ஸ்பீக்கர் வேறு வந்துடுது. பரவாயில்லையே, வேறு லெவல். இவ்வளோ காம்பேக்ட் அழகாக இருக்குது வண்டி. குட்டியோடு இருக்குதுங்க, அவ்வளோ ஒரு காம்பேக்ட் அழகு. ஸ்டேரிங் ஜம்முன்னு இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல அந்த விரல் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஸ்டேரிங்கு. இது என்ன 2 ஸ்போக் ஸ்டேரிங் தான் வருது. இப்போ வர வரனாலேயே கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் டேஷ்போர்டு, நல்லா டிசைனிங்காக கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு இங்கே ஒரு டிசைனு, இங்கே ஒரு கொம்பு டிசைன், முன்னாடி மூக்கு, இங்கே தனியாக ஃபோன் வச்சுக்கிறதுக்கு இடம், க்ளோ பாக்ஸ், நல்ல பெரிய க்ளோ பாக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிற இடம், இங்கே ஃபோன் செட்டு. நல்ல இந்த இது வந்து ஸ்லீக் அண்ட் ஸ்லிம்மாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏசி வெண்ட்டு வந்து அப்புறம் நார்மல் மேனுவல் ஏசிங்க. இங்கேயும் தனியாக ஸ்பேஸ் வருங்க. அப்படியே எங்கள் அப்பா இங்கே 12 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. 5 கியர் மேனுவல் மட்டும்தானுங்க. உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கு, இங்கே ஒரு கப் ஹோல்டர், அவ்வளோதான். அப்புறம் என்ன வருது இதுலையெல்லாம் ஒன்றும் இல்லை. வேரண்டி மிரர்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஹாலஜன் மேனுவல் மிரர் கூட இல்லை. எவ்வளோதான். ரைட் சைடு இண்டிகேட்டர், லெஃப்ட் சைடு உங்களுக்கு வைப்பர் பிளேட்ஸ் வந்துடுதுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சவுண்டு. ஆமாம், ஒரே வைப்ரேஷன் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுது வண்டி. அதுதான் இப்போ 3 சிலிண்டருங்கும் போது கம்பல்சரி வைப்ரேஷன் வரும். இதில் வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன் இல்லை. ஒரு ஆல்டோவோட ஃபீல் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, ட்ரையல் எடுக்கலாமா? பெருசாக அந்த ஒரு ரொம்ப ஜர்க்கிங் ஃபீல்ங்கிறது வந்து பெருசாக இல்லைங்க. நார்மலாக இப்போ நம்ம இந்த ஜோல்டிங் ரோட்டில் போகிறோங்க. அதுக்கப்புறம் என்ஹெச்சுக்கு போனால் அப்புறம் சொல்லவே வேண்டியதில்லை. பெட்ரோல் வண்டி சும்மா நெகுன்னு இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க வண்டி ஓட்டுறக்கு. அப்படியே சும்மா சிட்டுக்குருவியாட்ட குட்டி வண்டி அழகாக காம்பேக்டாக சொன்ன இடத்துல அழகாக திருப்பலாம். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, என்ன தேவைங்க பேசிக் மாடலுக்கு. அவ்வளோதான். இன்னும் இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 3.25 லட்சம் ரூபாய்க்கு விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ஏற்றி கிட்டத்தட்ட டாப் மாடல் வரும்போது இந்த வண்டி 6 லட்சம் ரூபாய் தாண்டிடுச்சு. 6 lakhs. ஆமாம், 6 லட்சம் தாண்டிடுச்சு ரேட்டு. ஏற்றிக்கிட்டே கொண்டு போயிட்டாங்க ரேட்டை. ஆனால் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க சொல்கிறது 22ங்க. எப்படி இருந்தாலும் அழகாக நீங்கள் ஒரு 80 மீட்டர் வண்டி ஓட்டிங்கன்னா 20 கன்ஃபார்மாக மைலேஜ் கிடைக்கிதுங்க. லாங்கெல்லாம் 20க்கு மேலேயே கிடைக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேருங்க. ஆனால் என்னென்னாங்க கொஞ்சம் ஆடல் பாடலாக இருக்குதுன்னு வச்சிங்களேன். உள்ளுக்குள்ளே நல்லா உட்காந்து நல்லா சௌகரியமாக இருக்குது. நல்லா பெரியவங்க, வயசானவங்க அதையெல்லாம் ஏறிக்கு வந்து இறங்குறதுக்கு ஒரு அருமையான வண்டி உண்மையாலுமே. சாண்ட்ரோ சீட்டு பெரியவங்க போடுற கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. பின்னாடி ஏன்னா நானும் பின்னாடி ஃபுல்லாக தள்ளி வச்சுட்டேன், மேடம் ஃபுல்லாக தள்ளி வச்சுட்டாங்க. அதனால பேக்கில் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சு ஓட்டுறவங்களுக்கு பேக் ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குங்க உண்மையாலுமே. சாண்ட்ரோக்கு அடுத்த கேட்டகரியில் வந்து இவங்க விட்டுருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து i10க்கு முன்னாடி இதுதான் பேசிக் உண்டாயிலேயே வந்து. பட் ஏன் நிறுத்துறாங்கன்னு தெரில. அந்தளவுக்கு சேல்ஸ் வேல்யூம் இருந்தது. i10 எந்த அளவுக்கு விற்றதோ அதே அளவுக்கு உண்டாயான்னு வந்து வித்துட்டு தான் இருந்ததுங்க. இன்றைக்கி ரீசேல் வேல்யூ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வந்து ஹுண்டாய் வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க. ஏன்னா 2.25 பட்ஜெட் வந்துடுதுங்களா உங்களுக்கு. அப்போ மாடல் உங்களுக்கு இந்த வண்டி லான்ச் ஆனது வந்து 2011க்கு அப்புறம் தான் லான்ச் ஆச்சுங்க. அப்போ உங்களுக்கு 12-13 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு கிடைக்கிது. அப்போ ஆல்ட்டாவே வந்து உங்களுக்கு 2012-13 2 ரூபாய்க்கு மேலே சொல்லும்போது இதுவும் அதே லெவலுக்கு விற்கிது. என்னென்னா கொஞ்சம் ஆல்ட்டோட இன்னும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது வண்டி. அப்புறம் மெயின்டெனன்ஸ் கம்மி. ஆல்ட்டோ கூட கொஞ்சம் குழிய தனுவாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இது நல்லா உட்காந்து இருக்கிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது பார்த்துக்குங்க. நல்லா இருக்குது உண்மையாலுமே வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் இந்த ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் போக போக கொஞ்சம் லைட்டாக டைட்டான ஃபீல் தெரியுது. அது வந்து உங்களுக்கு ஓட்ட அப்புறம் உங்களுக்கு ஓட்ட பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் இந்த ஜோல்டிங் ரோட்லேயே வந்துட்டு இருக்கிற இதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒரு குதின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. நல்லா இருக்குது உண்மையாலுமே. உண்மையாலுமே ஹேட்ச்பேக் வந்து அந்த குதிக்கு இது வந்து ஒரு பெருசாக குதியெல்லாம் கிடையாது.
80 வரைக்கும் போகிறதுக்கு அருமையான வண்டிங்க. ஆனால் அது அமத்த போகுங்க, 100 120 போகுங்க. சர்வசாதாரணமாக 3 சிலிண்டர் தான் சொல்கிறோம், 54 சும்மா சொரவாடமாட போகுது. அப்புறம் இதுலேயே வந்து மீட்டரில் இது காமிச்சுனா, மீட்டரை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. மீட்டர் அனலாக் மீட்ரு, அதில் வந்து இது ஓடோமீட்டர் வந்துடுது, ட்ரிப் ஏ ட்ரிப் பி அவ்வளோதான். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பிளாங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா அமுத்துனோம்னா இந்த கீர் மாற்றுங்க, 4வது கீருக்கு அப்புறம் மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு. இப்போ வரும், இன்னும் வரல. இந்த கீர் வந்து மாற்றுறதுக்கு சொல்லுது, இந்த ஏரோ மார்க் காமிக்குது. 3வது கீர் வந்து ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஸ்லோ பண்ணோம்னா மைனஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி காமிக்குது. இப்போ அப்படியே ஸ்லோ பண்ணி பார்க்கலாம், அப்படி நிறுத்தி எடுக்கலாம். ஆனால் நல்லாவே பவர் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்குள்ள. செகண்டு இப்போ வந்தது, தேர்டு வந்துடுச்சு. தேர்டு வந்தோன்னு ஒரு ஏரோ மார்க் காமிச்சது, 4th ஏரோ மார்க் காமிக்குது. 60 தானே தான் காமிக்குது. இப்போ 5வது கீர் காமிக்குது. அப்படியே 80 வந்துருச்சு வருங்க அதுக்குள்ளே. ஆனால் வண்டி உண்மையாலுமே தாளாட்டுதுங்க. அப்படியே ஒரு ட்ரெயினிங்கெல்லாம் சும்மா 60 திருப்புறோம், ஸ்டெடியாக திரும்புது அழகாக. காம்பேக்ட், அதுதான் அழகுங்க. லோக்கல் ஓட்டுறதுக்கு உண்மையாலுமே ஒரு சூப்பரான கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கார். இன்றைக்கி வந்து யூஸ்டு காரில் வந்து நம்ம எப்போவுமே சொல்கிறது ஆல்டோ தான் சொல்லுவேன். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வண்டி ஒரு ஃபேமிலிக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஹேட்ச்பேக் அப்படின்னா வந்து ஆல்டோ தான் எப்போவுமே எடுக்க சொல்லுவேன். யூஸ்டு காரில் ₹1 ₹1.5 பட்ஜெட்டில், 1 to 2 ரூபா பட்ஜெட்டில் சாயந்தரம் போகுது. சொல்ல ஜிங்கு போகுது, ஸ்பீடு பிரேக் மேலே ஏறி இறங்குது வேறு. அப்படியே எங்கள் அப்பா ஒன்றுமே தெரியல. பீட்டு போகுது வேறு, பீட்டோட அண்ணது. பீட் ரிவ்யூ கேட்டிருக்கீங்க, கூடி சீக்கிரம் ரிவ்யூ வந்துருங்க. ஆல்டோ போது வருங்க 800 முன்னாடி. ஏதோ எதிரியாவது விட்டுட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல, மாதிரி ஆல்டோ 800 இனி அதையும் நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாளில் எல்லாமே அந்த BS6 நார்ம்ஸ் பிரகாரம் இந்த 800cc பூராவே நிறுத்திட்டு வர்றாங்க. இந்த யூஸ்டு காரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் பாருங்க. அதில் வந்து இன்றைக்கி ₹2 பட்ஜெட்டில் வந்து அடுத்த வண்டி வரதில் வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம். தாராளமாக வந்து எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ்டு கார் எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வெல் மெயின்டெனாக பார்த்துக்க. வண்டி எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. வெளியே பார்க்குறக்கு நீட்டாக இருந்தது, உள்ளுக்குள்ளே டேஷ்போர்டு யூஸ்போர்டெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த வண்டி வந்து 2017ங்க, 16 17 17 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ₹3 டச் ஆகிருங்க. 13 14 தான் உங்களுக்கு 2.5 கிடைக்கும். பட் அந்த ₹2 to ₹3 பட்ஜெட்டுக்குள்ளே உறுதியாக கிடைக்கும்னு வச்சுங்களேன். ஒரு காம்பேக்ட் கார் லோக்கல் ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான கார்னால் இது உண்மையாலுமே நல்லாயிருக்கும். டச்செல்லாம் இன்னுமே ஃப்ரீயாக இருக்குதுங்க. வண்டியை 48,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. அப்படியே கீரில் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் பிரேக்கு முன்னாடி ட்ரம்முங்க, சரி ஃப்ரண்ட் வந்து டிஸ்க்கு, பின்னாடி வந்து ட்ரம்முங்க. அதுக்கே நல்லா தொட்டாலே நிற்கிது பிரேக்கு, நல்லா தொட்ட உடனே நிற்கிது பிரேக்கு. அருமையாக இருக்குதுங்க. அப்புறம் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஹுண்டாய் பொறுத்த வரைக்கும், பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான். ஒரு ₹5 ₹6 தான் வருங்க. ஒரு 50 பைசா 60 பைசா அவ்வளோதான் வரும். ₹10 உள்ளே தான் வரும். அதனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வண்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா வருஷம் 20,000 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க. வருஷம் அவங்களுக்கு மொத்தமாகவே ₹20,000 உள்ளே தான் வரும் மொத்த சர்வீஸ் பில்லே வந்து. ஆர்னு 2வது போட்டிருக்காங்க. நல்லா பூந்து வரலாம். என்னென்னாங்க பானட் வந்து சுத்தமாக தெரியல, நம்ப இறங்கிருச்சு. சீட்டு வந்து என்னதான் ஹைட் இருந்தாலும் பானட்டோடைய இது வந்து டக்குன்னு இறக்கிட்டாங்க முன்னாடி கண்ணாடியிலேருந்து. ஆனால் கண்ணாடி வருங்க, கண்ணாடியில் தொட முடியாது. நல்லா முன்னாடி போய் தொட்டால் தான் தொட முடியும் கண்ணாடி, அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த வென்யூலாம் டக்குன்னு இப்படியே தொடலாம், சேருக்கு கண்ணாடி தொடலாம். இதுலாம் கண்ணாடி நல்லா முன்னாடி எட்ஜு நல்லா வளைச்சி கொண்டு போயிருக்காங்க கீழே. அதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறக்கு ஷேப். என்னென்னா சில பேருக்கு வந்து இந்த ஷேப் பிடிக்கலிங்க, முன்னாடி பிடிக்கல பின்னாடியும் பிடிக்கல. நிறைய பேர் அதனால எடுக்காம விட்டுட்டாங்க வண்டியை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏனுடைய
ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம டிஎம்எஃப் யாராவது ஏன் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டி எப்படி, பர்ஃபார்மன்ஸ் எப்படி, செலவு எப்படி, இதெல்லாம் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் வண்டி எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் நான் ஏன் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் 1 லட்சம் 1.5 லட்சம் ஒன்று வரைக்கும் பார்த்துருக்குறேனுங்க. அதுக்கு மேலே ஒன்றும் நான் பெருசாக பார்க்கலிங்க. நீங்கள் ஏதாவது ஹையஸ்ட் மைலேஜ் ஓடிதான் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பார்த்துருக்கீங்க, உங்கள் வண்டி எவ்வளோ ஓடிக்குது அப்படின்னு. ஏன்னா இன்ஜின் எனக்கு தெரிஞ்சு எப்படி தெரியும் சர்வீஸரும் 3 லட்சம் ஓடும், கன்ஃபார்ம் 3 லட்சம் ஓடுங்க. நல்லா பொசுக்குன்னு இருக்குது வண்டி ஓடுறதுக்கு. ஸோ சதுக்கில் ஒதுக்கில் போது ஸோ சிட்டுக்குருவியோட பூது போகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது காம்பேக்டாக குட்டியாக. ஏன்னா எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லைங்க, முன்னாடி பார்க்க வேண்டியதில்லை, பின்னாடி பார்க்க வேண்டியதில்லை, மூட்டிடுமா உரசிடுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதாக இருக்குது. பார்த்துக்க சந்தோஷம் ஓட்டுறதுக்கு, பிரியுமா இருக்குது ஓட்டம். சும்மா சதுக்கு பொசுக்கிட்டு போது போயிடலாம். அழகு குட்டி. இந்த ஏன் நியூ ஸ்டிக்கர் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க. இந்த பட்ஜெட் மட்டும் பார்த்துங்க, இந்த 2 to 3 ரூபாய்க்கு கீழே 2013 to 16, 17 வரைக்கும். 17 இன்றைக்கி அவ்வளோதான், 3 ரூபா தான் விற்கிங்க, 3 தான் விற்றுட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது மார்க்கெட்டு. தான் ஏன் நிற்கிது வரைக்கும் சொல்ல அது கிரே கலர். ஆனால் இதில் அதிகமாக கிரே கலர் தான் நிற்க மாட்டிருக்குது. ஏன் ஒயிட்டு பார்த்துருக்கோம், கிரே பார்த்துருக்கோம் அதிகமாக. நல்ல ஒரு குட்டி தவகையாட்டு இருக்குது, சின்ன தவகை. அன்றைக்கி எதை அப்படி நம்ம பண்ணோம்ல பிரியோ பண்ணணும், அந்த அந்த பிரியோவோடவே குட்டியே இருக்குது. ஆனால் இந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, பரவாயில்ல. இது வந்து வென்யூ அளவுக்கு இருக்குது ஸ்பேஸு உள்ளுக்குள்ளே. நல்ல நீங்கள் வந்து நமக்கு ஒரு ஃபேமிலி காரு, ஒரு பட்ஜெட் காரு, அதுவும் இல்லாமல் நம்ம முதல் முறையாக வாங்குகிற காரு, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்து இந்த கார் வந்து கண்டிப்பாக இருக்கும். நியான் வந்து இருக்கும் ஆல்டோக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து எதிர்பார்க்குறதே வந்துங்க மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கணும், பட்ஜெட் கம்மியாக இருக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம மெயினாக பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். பார்த்துங்க, பட்ஜெட் கம்மியாகவும் மெயின்டெனன்ஸ் கம்மியாகவும் இருக்கிற வண்டி இதுதானுங்க. ஓகே, மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வண்டி ஹுண்டாய் இயான் நீங்கள் வச்சுருந்தாலும் வண்டி ஓட்டிங்கனாலும் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம சந்திக்கலாங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.